गयदेगिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இன்றைக்கி நிறைய புதுசாக சில பேர் வந்திருக்காங்க போல இருக்கு. இங்கே நாங்கள் இந்த அந்தர்யோகத்தை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இங்கே மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை அந்தர்யோகமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு 20 அந்தர்யோகம் பகவத்கீதை சாரமாக சொன்னேன். 19 அந்தர்யோகம், 18 அந்தர்யோகத்தில் ஒரு அத்தியாயம் சொன்னோம். ஒரு அந்தர்யோகத்தில் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை பிற சொல்லியிருக்கோம். அது யூடியூப்பில் இருக்குது. இங்கே ஓம் தத்துவ வேதான்னு ஒரு யூடியூப் அதில் இருக்குது. பிறகு 19வது அந்தர்யோகம் எல்லாம் 18 அத்தியாயம் சேர்த்து சொல்லியிருக்கோம். 19 கிளாஸ் யூடியூப்பில் அந்த அந்தர்யோகம் நடத்துனது இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் இது 51வது அந்தர்யோகம். இது 51வது அந்தர்யோகத்தில் ஒரு 2 அந்தர்யோகம் வேறு டாபிக் போயிருக்கு. உத்தவகீதையை எடுத்து உத்தவகீதையினுடைய விளக்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடத்துகிறது இது 51வது அந்தர்யோகம் இந்த இடத்துல. பிறகு மற்ற கிளாஸெல்லாம் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உத்தவகீதையில் பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னது பாகவதத்தில் வரக்கூடிய இது. பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் வருது. பாகவதம் படிக்கிறதே அது என்னமோ புண்ணியம்னு சொல்லுவாங்க. பாகவதம் படிக்கிறதே புண்ணியம், கேட்டால் புண்ணியம். சில பேருக்கு வேதாந்தமெல்லாம் புரியாது, சும்மா பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் சொல்கிறது. நாராயணனுடைய அவதார தத்துவங்கள் எல்லாம் அதில் வரும். அதனால் பாகவதம் ஒரு மிகப்பெரிய ஒரு புனித நூல். அது வியாசர் எழுதின புராணங்களில் அதுவும் ஒன்று. அதில் 11வது ஸ்கந்தத்தில் இது வருது. இந்த பாகவதத்தில் உத்தவகீதை வருது. அதுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 6வது அத்தியாயம் முடிகிற நிலைமையில் இருக்கும் உத்தவகீதையில். நிச்சயம் இருக்குது, நிறைய அதில் விஷயங்கள் வர அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பண்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சத்புருஷர்களுடைய பண்புகள் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்காக 30 பண்புகள் சொன்னார். 18 பண்பு பார்த்துட்டோம் போன கிளாஸ் வரைக்கும். இப்போ 19வது பண்பு அப்ரமத்தக. 20 கபீராத்மா. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும். அதாவது 19வது பண்புன்னா சுருக்கமாக சொல்கிறாருந்தா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாதவன். கபீராத்மான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாதவன். இது ரெண்டும். அதாவது கவனமாக எச்சரிக்கையாக நிதானத்துடன் இருப்பவன். தான் ரொம்ப பெரியாள்னு சொல்லிட்டு ஆடாமல் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையோடு இருப்பவன். உயர்வு மனப்பான்மை இல்லாதவன். சத்புருஷனுடைய குணத்தில் சொல்கிறார். உயர்வாக இருப்பான், அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பான். நான் பெரிய ஆளுங்கிற புத்தி இருக்காது. எப்பயுமே நம்மளுக்கு மேலே ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு பெரிய ஆளுங்கிற புத்தி வராது. அவர் எவ்வளோ பெரிய இந்திரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிரம்ம பதவியாக கூட இருக்கும், அவருக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காருங்கிற புத்தி வந்துருச்சுன்னா பெரிய ஆளுங்கிற புத்தி வருமா? வராது. அவன் ஆட்டுவிக்கிறான், ஆடி என்ன பதவி கொடுத்தாலும் என்ன நிலையாது அவனுடைய அருள், அவனுடைய ஆற்றல். என்னுடைய ஆற்றல் ஒன்றுமே இல்லைன்னு எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தன்னை மற்றவங்க உயர்வாக நினைக்கட்டும், அது வேறு விஷயம். தன்னைத்தான் உயர்வாக நினைக்காமல் இருப்பான். அப்படி இருக்கிறதுனால எப்படி இருப்பானான்னா கவனமாக இருப்பான்னா, ஒவ்வொரு விஷயத்தை அணுகும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பான், நிதானத்துடன் இருப்பான். 2வது சொல்கிறது தாழ்வு மனப்பான்மை இல்லாதவன். அதாவது தன்மானத்துடன் இருப்பவன். அதுக்காக உயர்வு மனப்பான்மை, நான் கீழே போகிறேன் அப்படி இருக்கணும், அதுக்காக தன்மானத்தை இழந்து இருக்க மாட்டான். தன்மானத்தோடு இருப்பான், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருப்பான், தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருப்பான்ங்கிறார். ஏன்னா அது சொன்னோன்னு ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது. உயர்வு மனப்பான்மை இல்லைன்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை போயிடக்கூடாது. பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிறக்காக ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாரு. இங்கே கவனமாக இருப்பான், எச்சரிக்கையாக இருப்பான், நிதானத்துடன் இருப்பான். யார்? உயர்வு மனப்பான்மை இல்லாதவன். இந்த எச்சரிக்கை போடுற மாதிரி இந்த இபி பக்கத்துலலாம் டிரான்ஸ்ஃபர் பக்கத்தில் எலும்பு கூட்டோட போட்டிருப்பான், எச்சரிக்கை இல்லாட்டி இது மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லி. அது மாதிரி கவனமாக இருப்பான். பிரம்மத்தகன்னா கவனக்குறைவாக இருக்கிறது, அப்படி இருக்க மாட்டான் இவன். தூங்கும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் விழிப்புணர்வுடன் கவனமாக இருப்பான். ஒரு சாதகனாக இருந்தால், ஆன்மீக சாதகன் செய்கிறவனாக இருந்தால், தான் செய்கிற சாதனையிலிருந்து வீழ்ந்து விடாமல் கவனமாக இருப்பான். நிறைய ஆன்மீக சாதனையிலிருந்து தவறுவதற்கு காரணம் நிறைய வீழ்ச்சி வரும்.
அந்த வீழ்ச்சியில் திருப்பி எந்திரிக்கிறது வேற இல்லை. வீழ்ந்தால் கூட பரவாயில்ல, எந்திரிக்கணும், அதுவும் பண்ணுறது இல்லை. முதல் வீழாமல் இருக்க பார்க்கணும். அப்படி வீழ்ந்து விடாமல் இருப்பான். இப்படி கவனக்குறைவோடு இருக்கிறதுக்கும் வீழ்வதற்கும் என்ன காரணம்னா, நம்மளை நாம் ரொம்ப பெருசாக நினைக்கிறதுங்கிறார். நம்மளுடைய சக்தி மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது. கர்ணன் வீழ்ந்ததுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவன்கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட், தன்னை யாருமே ஜெயிக்க முடியாது, தமனுக்கு அவ்வளவு பலம் இருக்குது அப்படின்னு ரொம்ப இருந்தானா. ஆனால் ஒன்று, அவன்கிட்ட தர்மம் இல்லை. தர்மம்னா தானம் பண்ணுறது இல்லை, தர்மத்து பக்கம் இல்லை, அதை மறந்துட்டான். பீஷ்மரை விட பலசாலி இல்லை, தர்மம் இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட்டு. அதனால் என்ன பண்ண, கொஞ்சம் கவனக்குறை வந்துவிடும். துரியோதனன் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம், என்கிட்ட இருக்க பலம் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்த ஆணவத்திலே பேசுவானா கர்ணன். நம்ம ஜெயிச்சிடலாம், பேசாமல் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அதர்மத்துக்கு துணை போய் அவனே அழிந்து விட்டான். அதாவது வெற்றி பெற்றால் சரி, வேறு ஏதாவது வெற்றி பெற்றாலும் கூட நம்மளுக்கு ஒரு கர்வம் வந்துடும். நம்மளால் முடியும் சொல்லி கவனக்குறைவாக ஆகிவிடுவோம். இதுக்கு ஒரே உதாரணம் நம்ம சின்ன பிள்ளையில் படித்த கதை தான், முயல் ஆமை கதை தான். ஆமைக்கு முயலுக்கு போட்டி நடக்குதா இல்லையா? அது யார் ஜெயித்தது? முயல் ஏன் ஜெயிக்கலை? இதென்ன பண்ண போகுது, நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு இதுக்கு எங்கே அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் பெருசாக சக்தி வந்த உடனே என்ன ஆயிரும், ஒரு ஆணவம் அந்த கர்வம் அழிஞ்சிடும். நான் அடிக்கொருக்கா சொல்கிற உதாரணம், சக்தியில் சினிமா பட கதை தான் சொல்லுவேன். சக்தியில் ஒரு சினிமா படத்தில் ஆதிபராசக்தி உட்காந்துருக்கோம். சிவபெருமான் அசுரர் அழிச்சிட்டு வருவார். அழிச்சிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த சிவன் அடியார்கள் இருக்காங்கல்ல, அசுரரை அழித்த சிவபெருமான் அந்த பேரை சொல்லி வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டே வருவாங்க. சக்தி சிரிக்கும். ஏன்னா சிரிச்சுட்டு என்ன சொல்லும், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்பார் சிவபெருமான். என்னங்க சாதாரண மனுஷனே தாம் செஞ்ச செயலை பெருமையாக சொல்ல மாட்டான், நீங்கள் என்னமோ எல்லாத்துக்கும் ஈசன் சொல்லிவிட்டு இப்படி எல்லாத்தையும் அசுரரை அழித்த சிவன் இன்னும் சத்தம் போடுங்கன்னு வேறு சொல்லுவார் சிவன். இன்னும் நல்லா சொல்லுங்க பார், சக்தி காதில் விழுகட்டுமா. எப்படி இருக்கு? அதுக்கு என்ன சொன்ன உடனே ஒரு கோபம் வந்துடும். என்ன நீ சொல்கிறேன்னொன்னே, உங்கள் சக்தியெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஏன் சக்தி இதேன்னு சொல்லிடாது. சக்தி பெருசா சிவன் பெருசா சண்டை சக்தி கோவிச்சிட்டு போனோடனே சிவனேன்னு உட்காந்துருவார். ஒரு செயலும் செய்ய முடியாது. பிறகு என்ன, பூமி பாரம் கூடினா அழிக்கும் சக்தி நின்று போகும். பிறகு தேவர்கள்லாம் பூமாதை முறையிடுவாங்க இவர்கிட்ட. பிறகு சேர்த்து வைக்கிற கதையெல்லாம் இருக்குது. மேலோட்டம் பார்த்தா இதில் 2 தத்துவம் இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா சிவனுக்கே ஆணவம் வந்தால் ஆற்றல் ஓடிவிடும், சக்தி போயிடும். சிவனுக்கு ஆணவம் வந்தவன் என்னாச்சு, அவர்கிட்ட இருக்க சக்தி ஓடி போச்சு. நம்மளாம் எம்மாத்திரம் ஒன்று. தத்துவ ரீதியாக இருக்குது. சிவன் ஆதார தத்துவம், சக்தி மாயா சக்தியில் செயல்பாடே நடக்காது. வேதாந்தம் அது வேறு விஷயம், அங்கே டாபிக் போயிடலாம். ஏன்னா அந்த மாயாசக்தி இல்லாட்டி இந்த படைப்பே நடக்காது. அது ஒன்று இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்தா இந்த ஆணவம் நம்ம மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் தப்பு இல்லை, ஆள் மனசில் அது என்ன பண்ணணும், நம்மளை எச்சரிக்கை இல்லாமல் பண்ணி விடக்கூடாது, கவனக்குறைவு ஆக்கிவிடக்கூடாது, நிதானத்தை இழந்து விடக்கூடாது. முயல் நிதானத்தை இழந்து தூங்கிருச்சு. அதனால் என்னாச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சு. அது மிக முக்கியங்கிறார். தவம் பண்ணால் ஆணவம் வருது நிறைய பேருக்கு, தபஸ் பண்ணால் ஞானம் வருது, ஒரு ஆன்மீக சாதனை பண்ணால் ஞாபகம் வருது. மற்றவங்களுக்கு வந்தால் பரவாயில்ல, தவம் பண்ணுறதே எதுக்கு, ஆணவத்தை அழிக்க. இவர் கொக்கந்து நினைத்தாயோ கொங்கனவான்னு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாரா இல்லையா? ஒரு முனிவர் கொக்கை எரிச்சு விட்டாராம், ஆணவம் வந்துருச்சு. ஒரு பத்தினிட்ட அவர் ஆணவம் வந்தாக்கு தவமெல்லாம் எடுபடலை. ஒரு பத்தினி பெண்ணிட்ட முனிவருடைய தவமே எடுபடலை. அது என்ன பண்ணி கிண்டலாக சொல்லிடுச்சு, கொக்குன்னு நினச்சிட்டியா நீயே அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. கொக்கை மாதிரி என்னையெல்லாம் எரிக்க முடியாதுங்கிறது. அவருக்கு ஆணவம் வருது. அப்போ கவனம் போய்விடுகிறது. ஆற்றலில் ஆணவம் வந்தவுடன் நிதானம் போய்விடுகிறது. நிதானத்துடன் இருப்பவன், எச்சரிக்கையாக இருப்பவன். ஏன்னா எப்போ வேணாலும் சறுக்கி விட்டுரும். எவ்வளோ பெரிய சக்தியும் வீழ்ச்சி அடைகிறானா இல்லையா? எவ்வளோ பெரிய யானைக்கும் அடிசருக்கும் வாங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். நம்மேல அபிமானம் இருக்கணும். சரி, ஆனால் வரக்கூடாதுங்கிறது கீழே இறங்கி இப்படி உட்காந்துடலாமான்னா அதுவும் கூடாது. நீ கம்பீரமாக இருக்கணுங்கிற, அது கபீராத்மா. தன்மானத்துடன் இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மையை வரக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூடாது. இதுதான் 2னுடைய அர்த்தமே.
அதாவது மதிப்பு இருக்கணும், அதுக்காக கர்வத்தோடு நடக்கக்கூடாது. நம்ம மேலே ஒரு மதிப்பு இருக்கணும், கர்வத்தோடு நடக்கணும். சில பேர்லாம் அந்த மலையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாமி அப்படியே கம்பீரமாக நடந்து போவார். இதெல்லாம் உண்டாமல் அந்த மாதிரி ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும். தம்மை நாம் தாழ்வாக நினைக்காமல் இருத்தல். அப்போ உயர்வு மனப்பான்மையும் கூடாது, தாழ்வு மனப்பான்மையும் கூடாது. எல்லாவற்றையும் அடைந்தவன் என்றும் எண்ணக்கூடாது, ஒன்றுமே அடையவில்லை என்றும் எண்ணக்கூடாது. நான் எல்லா சாதனையும் செஞ்சு விட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. ஈஸியாக அசைச்சிடுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னதான் பக்குவப்படுத்தி என்னதான் சாதனையாக இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக நம்ம முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு பணிவாக நம்ம எனக்கு ஒன்றுமே முடியாதுன்ட்டு உட்காந்துடக்கூடாது, என்னால் முடியாதுன்ட்டு உட்காந்துடக்கூடாது. அது ரெண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது பொதுவாக என்ன வரும்னு சொன்னால், ஒரு சின்னதை அடைஞ்சிட்டு பெருசாக அடைஞ்சா நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நாம் அடைஞ்சாலும் கூட அதெல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பணிவாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் எனக்கு ஒன்றுமே முடியாதுங்கிற எண்ணம் வரக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. ஆனால் அந்த முடியாதுங்கிற எண்ணம் வச்சுன்னா கீழே போயிடுவோம். நான் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குது. அதனால் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். சுப்பீரியாரிட்டியும் வரக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டியும் வரக்கூடாது. பொதுவாக ஏற்றத்தாழ்வு எங்கே வருதுன்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக பகவான் எல்லாத்தையும் சமமாக படைச்சிருக்கிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் பெரிய போஸ்ட்டில் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல கரெக்டாக இருப்பார். மற்ற நேரம் ஆள் மனசில் யாரையும் விரோதமாக பார்க்க மாட்டார். புரியுதுங்களா? இவர் என்ன பண்ணுவோம், அவரை உயர்வாக அந்த பதவிக்கு கொடுப்பார், மற்ற நேரம் சாதாரணமாக பார்ப்பார். இவர் அவரை உயர்வாக நினைக்கிறது, அவர் இவரை தாழ்வாக நினைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுது, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி சமுதாயத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு வந்துடுது. வேலை செய்யும்போது வேறு, மற்ற நேரங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இந்த ரெண்டுமே வராது. அது ரெண்டும் இல்லாதவன், சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாதவன். இது 20 குணம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 21வது குணம் திருதிமான். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயத்தை திருப்பி வேறு அதத்தில் சொல்கிறார். அதாவது 16வது சாதனை பார்த்தோம், ஸ்திரகன்னு. எந்த ஒரு சாதனை செஞ்சாலும் அது உறுதியாக தொடர்ந்து உறுதியாக இருக்கணும்னு பார்த்தோம். அதே வார்த்தை இங்கே திருதிமான்கிறார், உறுதியோடு இருத்தல், சத் விஷயத்தில் உறுதியோடு இருத்தல் சொல்கிறார். ஒரு இடத்துல 2 சொன்னான்னு சொன்னால் அதுக்கு வேறு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தவறான விஷயத்தில் சில பேர் உறுதியாக இருப்பாங்க, அது பிடிவாதம்னு பேர். அதுக்கு பேர் பிடிவாதம். தவறான பழக்கம், உறவு, நடப்பு, இதுக்கெல்லாம் பிடிவாதம்னு பேர், தப்பான எண்ணங்களில். இங்கே என்ன சொல்கிறார் சொன்னால், இங்கே பிடிவாதம் அல்ல, இங்கே சரியான விஷயத்தில் உறுதியாக இருப்பவன், சித் விஷயத்தில் உறுதியாக இருப்பவன், சத் விஷயத்தில். அங்கே சொன்னது சாதனையில், நாம் ஒரு எந்த விஷயத்தை கடமையில் உறுதியாக இருக்கணும், தொடர்ச்சியாக செய்கிற சாதனையில் உறுதியாக இருக்கணும். இங்கு நல்ல விஷயங்களில், சத் விஷயங்களில் உறுதியாக இருத்தல். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தால் உறுதியாக இருக்க மாட்டோம். ஒரு சந்தேகம் இருந்தால், சந்தேகம் எங்கே இல்லையோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக உறுதியாக இருப்போம். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை இதுதான் நல்லதுன்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், மாற்றக்கூடாது. ஒரு நண்பரை நல்லா புரிஞ்சிருப்போம், அவர் உண்மையிலே நல்லவராகத்தே இருப்பார், எத்தனையோ வருஷம் பழகியிருப்போம், நல்லவராக இருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை அவர் நேராக கேட்டிருக்க மாட்டோம், இன்னொருத்தர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஆகிடுது, அத்தனை வருஷமாக இருந்த நம்பிக்கை என்ன ஆகி போச்சு, அதை விட்டு போட்டு அந்த உறுதி இல்லாமல் போயிடுது. பிறகு என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடுது. ஒரு பாட்டு கூட இருக்குது, இந்த அவளா சொன்னால் இருக்காதுன்னு பாட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த நம்பி உறுதியை பற்றி சொல்வார். என்ன சொல்வார்னு சொன்னால், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், எப்படி சொன்னது உண்மையாகலாம் பாப்பில். இப்போ இன்னொரு வார்த்தை சொல்வார், என்னென்னா, உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒரு விஷயத்தை தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டால், சத் விஷயம்னு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை விடாமல் உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு அடுத்து ஒரு குணம் சொல்கிறார், 22 சீத ஷட்குணக. சீத ஷட்குணகன்னா 6 விதமான தோஷங்களை வென்றவன் அல்லது கடந்தவன் பேர்.
6 விதமான தோஷம் நம்மகிட்ட இருக்குது. நிறையா தோஷம், இங்கே சொல்லக்கூடிய 6 விதமான தோஷம். ஷட்டுன்னா 6, குணகன்னா 6 தோஷம், குணதோஷம். சிதன்னா வென்றவன். சித ஷட்குணகன்னா 6 விதமான தோஷங்களை வென்றவன். ஏற்கனவே அதில் நிறையா பார்த்துருக்கோம் வேறு வேறு விஷயங்களில். இங்கே அதெல்லாம் சேர்த்து ஒன்றா சொல்கிறார். 1 பசி, 2 தாகம், 3 சோகம், 4 மோகம், 5 ஜரா, 6 மிருத்யுஹு. இந்த 6 சம்சாரம் சொல்லுவாங்க. ஜரான்னா வயோதிகம், மிருத்யுன்னா மரணம். பொதுவாக இந்த 6 நிமித்தமாகத்தான் மனுஷனுடைய கவலையெல்லாம் இருக்குது. இந்த உடம்பை வச்சு வர்ற கவலை பார்த்தீங்கன்னா இந்த 6 நிமிஷமாகத்தான் இருக்கும். பொதுவாக துக்கப்படுறதுக்கான பசி தாகம். ஃபஸ்ட்டு பசி தாகம். அப்போ சாப்பிடாமே இருந்துடுறதா? சில பேருக்கு ஞானின்னா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஞானியாக இருந்தால் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தால் உயிர் வாழ முடியுமா? பழைய சினிமா ஒன்று பார்த்தேன். நாகேஷை கடவுளாக கொண்டு போய் காட்டு மிராண்டியை பிடிச்சி போய் வச்சுருவாங்க. அவரை கடவுள்னு நினச்சி அவனை உட்கார வச்சு எல்லாம் படைப்பாங்க. எல்லாத்தையும் படைச்சி வச்சுட்டு அந்த அவனுடைய எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் முடியும். பசி காட்டில் அலைஞ்சு ஒன்றும் சாப்பிடாமல் போய் மாட்டிக்கிடுவான். அப்புறம் இவர் தான் கடவுள்னு பிடிச்சி வச்சுருவாங்க. பசிக்குன்னு எடுக்க போவேன், ஓங்கி ஒரு அடி அடிப்பான். கடவுள்லாம் சாப்பிடக்கூடாது, படைக்கத்தை செய்ய. ஞானின்னா சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் அப்படி ஒரு கற்பனை இருக்குது. எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்களோ அப்படி தான். டாக்டர் சொல்கிறபடியே அவரும் சாப்பிடணும், அவர் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்புக்கு எது டாக்டர் சொல்கிறாரோ அப்படித்தான் சாப்பிடணும். ஞானினா எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் இப்போ இதை பச்சையாக சாப்பிட்றேன், அப்படி சாப்பிட்றேன் சொல்கிறேன், அதெல்லாம் காட்டில் தெரியுறது, அதெல்லாம் வேறு விஷயம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பசி தாகம் சொன்னால் பசி தாகமே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. பசி தாகத்தை வென்றவன் சொன்னால் அப்படி கிடையாது. அதாவது அது நிமித்தமாக வருகின்ற துக்கம் கிடையாது. சாப்பிட்ற நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் கிடைக்கல இல்லை அவன் விரும்புகிற உணவு கிடைக்கல, ஏதோ கிடைக்குது, அதனால் துக்கப்படாமல் இருக்குது. இப்போ சபரிமலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரதம்லாம் எதுக்குன்னா நிறைய அதை தாங்குகிற சக்தியை வளர்த்துக்கிறது தான். எல்லா நேரமும் எல்லாம் கிடைக்காது. இங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிடுவோம், கிடைக்காது. இப்போ வெளிநாடு போனால் இந்த உணவு கிடைக்காது, அப்போ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்படி பசியினாலும் தாகத்தினாலும் துயரப்படாமல் இருக்கக்கூடிய சக்தியை வளர்த்து கொண்டவன். வீட்டிலே போகிறோம், பசியோடு வந்திருக்கோம், சமைக்க ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆகிடுச்சு, கரண்ட் இல்லை கேஸ் வர லேட் ஆச்சு, இல்லை தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி வர லேட் ஆகி போச்சு, ஒரே ரகலை. என்ன பண்ணுறது? ஒன்று சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சென்னையில் ஒரு பெரிய சாஸ்திரிகள், அவர்கிட்ட சன்னியாசியில் போய் படிப்பாங்க. அவ்வளோ அக்கக்கா அர்த்தம் சொல்வார். நீங்கள் வேதாந்த அர்த்தம் அவ்வளோ கிளியராக சொல்வார். ஆனால் காலையில் 6 மணிக்கு காஃபி கொடுக்கறது 6:10 ஆயிடுச்சுன்னா ரகலையே நடக்குமா. அந்த 10 நிமிஷம் காஃபியை பொறுத்துக்கிற முடியலை. அப்போ என்ன பண்ணுறது இது? அப்போ இதையெல்லாம் தாங்கியவன், வென்றவன், பசி தாகத்தை முதலில் வென்றவன். பசி நிமித்தமாக வருகின்ற துயரத்தையும் தாகம் நிமித்தமாக வரக்கூடிய துயரத்தையும் வெல்வது. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சில பேரை கேளுங்க, எதுக்கு சம்பாதிக்கிறேன்னா நல்லா சாப்பிட்றதுக்கும்பாங்க. வாழ்க்கையே சாப்பிட்றதுக்காக இருக்குது. எல்லாம் இந்த உரிச்சான் வயிற்றுக்கு தான்ப்பா. கிராமத்தில் எல்லாம் இந்த படுற பாடெல்லாம் எதுக்கு இந்த உரிச்சான் வயிறான். காமராஜர்கிட்ட அவர் ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னாங்களாம். ஒருத்தர் சொன்னாராம், இந்த நாட்டில் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், உடுத்த உடை கிடைக்கணும், இருக்க இடம் கிடைக்கணும், அதை நீங்கள் கொடுத்துட்டா போதும்னா. அதே ஜெயிலில் கிடைக்கிதேப்பா, அங்கேயும் இருந்துக்கிற வேண்டியதானார். ஜெயிலில் சும்மா கொடுத்துட்றானா இல்லையா? நிம்மதியாக இருக்கணும் மனுஷன், அமைதியாக இருக்கணும். அது அவசியம் என்ன இல்லைன்னு சொல்லலை, அதனால் துயரைப்படாதவன் அப்படிங்கிறார். அதனால் பசி தாகத்தை வென்றவன்னா பசி தாகத்தை சாப்பிடாமல் அருந்தாமல் இருக்கிறவன் இல்லை, அதை தாங்கும் சக்தியை உடையவன், தாங்கிக் கொள்ளும் சக்தியை உடையவன். ஏன்னா பசித்தாலும் குடிக்கிறதுக்கு தாகம் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் உடனே கிடைக்காம கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அந்த நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் சக்தியை வளர்த்து கொண்டால் துக்கம் வராது. பிறகு சில நேரம் விரும்பின உணவும் கிடைக்காது, அதனால் இருக்கிறது. உணவு விஷயத்தில் அடிமையாகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உணவு விஷயத்தில் நீ எல்லாம் சாப்பிட்றீங்க, நல்லா ஒரு நாளைக்கு கிடைக்கல, ஐயோ இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லி அப்படி வேதனைப்படாமல் இருந்து பழகுதல். இதை இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு
பழகிறது. சில நேரம் அப்படி துக்கத்தில் மூழ்கிடுவாங்கிறத சொல்கிறார். பால் வரலன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? டீ காஃபி கிடைக்காது. இந்த டீ காஃபி தான் ரொம்ப பிரச்சனையாக நிறையா பேருக்கு. அது இல்லாட்டி கஷ்டமாக தான் இருக்குது. காஃபி கடிவியாயிடுறது. ஒரு சாமி சொன்னார், நல்லா ஃபில்டர் காஃபி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி காஃபி வெளியே எங்கேயும் சாப்பிட்டு இல்லைன்னார். சாப்பிட்டுட்டு அப்புறம் நிப்பாட்டிட்டார் அவர். காஃபி நிப்பாட்டியாச்சு. கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணணுமா காஃபி குடிக்கிற மாதிரி. அந்த காஃபி கனவுளோட டிஸ்டர்ப் பண்ணுமா. ஏன்னா அந்த ஒரு சுவையை அனுபவிச்சதுனால. அது ரெண்டாவது சோக மோகம். சோகம்னா இங்கே துக்கம்ங்கிறத விட மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை வென்றவன். பொறாமை, கோபம், இப்படி மனதில் வரக்கூடிய தீய உணர்வுகளை எல்லாம் வென்றவன். இதெல்லாம் பார்த்துட்டோம். பொறாமையை பற்றி பார்த்துருக்கோம், கோபத்தை பற்றி பார்த்துருக்கோம். உணர்வு ரூபமாக தாக்கப்படாமல் இருத்தல் சோக மோகம். சோகங்கிறது உணர்வு பூர்வமாக தாக்கப்படாமல் இருக்கு. மோகங்கிறது அறிவுபூர்வமாக தாக்கப்படாமல் இருத்தல். புத்தியில் புரிந்து கொள்கிற விஷயத்தில் மோகம். மனசுக்கு வருகின்ற நோய் சோகம், புத்திக்கு வருகிற நோய் மோகம். புத்தியை குழப்பி விட்டுருவாங்க. குழப்பினா புத்தி சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். அறிவுடையார் எல்லாம் உடையார்ன்ட்டார். அறிவிலார் என்னுடையரேனும் இளருங்கிறார். எப்பயுமே கொஞ்சம் தெளிவாக புத்தி வேலை செய்யணும். சில விஷயங்களில் இதுதான் சைட்டு, இதுதான் மோகம் குழப்பி விட்டுரும். தப்பை சரின்னு சொல்லணும், சரியை தப்புன்னு சொல்லணும். முதல் அத்தியாயம் என்ன? அர்ஜுன விஷாத யோகத்தில் அர்ஜுனனுக்கு வந்தது என்ன? சோகம், பற்று, ராக சோக மோகம்ட்டார். முதல்ல பற்று வருது. பற்றை தொடர்ந்து அவனுக்கு என்ன வந்துச்சு? சோகம் வந்துச்சு. சோகம் வந்த உடனே என்னாச்சு? உணர்வு. அங்கே தான் உணர்வு மோசமான மனசில் வரக்கூடிய துக்கம் அவனுக்கு வந்துச்சு. முதல் அத்தியாயத்தில் பகவானுக்கு, அர்ஜுனனுக்கு பீஷ்மர் மேலே, துரோணர் மேலே, உறவினர்கள் மேலே ஒரு மோகம் வந்துருச்சு. இது வந்துருச்சு, பற்று வந்துருச்சு. அந்த பற்றுங்கிற உணர்வுனால் மனசில் சோகம் வந்துச்சு. சோகம் வந்தவொடனே என்ன பண்ணான்னு தெரியுமில்ல உங்களுக்கு? சண்டை போட வந்தவன் சண்டை போடுறது பெரிய பாவம்ட்டான். தர்மத்தை நிலைநாட்டுறது பாவம்ட்டான். பாவிகளை கொன்றால் எனக்கு பாவம் வருங்கிறான். ஏதாவது பாவிகளுக்கு தான் புண்ணியம் தானே அவர் சொல்கிறேன். இந்த பாவிகளை கொண்டு எனக்கு பாவம் வருங்கிறான். நான் சண்டை போடாமல் பிச்சை எடுத்து சாப்பிட கூட சிறந்ததுங்கிறான். இப்படியே ஓடி போகிறேங்கிறான். அப்போ என்ன? புத்தியில் குழப்பம். முதல்ல மனசில் குழப்பம், சோகம். பிறகு புத்தியில் குழப்பம் வந்துருச்சு. இப்படி மனதில் வரக்கூடிய உணர்வுகளையும் வெல்ல வேண்டும், புத்தியில் வரக்கூடிய குழப்பத்தையும் வெல்ல வேண்டும். இது ரெண்டையும் வென்றாச்சுன்னா அவன் வெல்லக்கூடிய சக்தி உடையவன்கிறார். இங்கே 6 விதமான, ஒன்று பசி தாகம், ரெண்டாவது சோகம் மோகம், மூணாவது இருக்கக்கூடிய 2 ஜரா மிருத்யு. இதுதான் வயோதிகம், மரணம். ஜரான்னா ஏஜ் ஆகிறது. பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்க முடியுமா? யாராவது இருக்கவே முடியாது. வயசு ஆயித்தே ஆகும். எல்லாரும் அப்படியே இருக்குன்னு நினச்சா என்ன ஆகும்? சின்ன வயசில் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நல்லா வளரணும்னு நினைக்கிறான். சின்ன வயசில் சீக்கிரம் வளர்ந்து நல்லா உடம்பு நல்லா வரணும்னு நினைக்கிறான். வந்த பிறகு இறங்கும்போது லேசாக ஒரு வெள்ளி முடி தெரியுதேன்றுவோம். அப்படியே ஆரம்பிக்கும். பிறகு என்ன? அப்படியே டையில் போய் நிற்கும். என்ன எல்லாம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேலை செய்யும். பிறகு மூட்டு வலி வரும், முழங்கால் வலி வரும், எல்லாம் வரும். எல்லா ஞானேந்திரியம் கருமேந்திரம் அவுட் ஆகிக்கிட்டே வரும். ஏகதேசமாக 1-2 பேர். அது வேறு வழி இல்லை, நீ ஒன்றும் பண்ணவே முடியாதுங்கிறார். நெடுநாள் இருந்த பேரும் இன்னும் காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவருங்கிறார் தாய்மானவர். நெடுநாள் இருந்த பேரும் இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவருங்கிறார். மரணம் வந்ததே ஆகும். இது ரெண்டையும் உன்னால் தவிர்க்கவே முடியாதுங்கிறார். ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை அடைய வேண்டும். உள்ளே வெல்ல முடியிருந்தால் சகிக்கிறது இல்லை. ஒரு அம்மா ஒரு சாமிக்கு பார்சல் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதில் இந்த முடிக்கு அடிக்கிற டையை மறந்து உள்ளே வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வயசானவங்க. இவர் சாமி என்ன பண்ணிட்டாரு? என்ன டை வச்சுருக்கு? சரி சாமி, நான் மறந்துட்டு தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன்னு பேசாமல் விட்டுருக்கலாம். சாமி டை அடிக்கிறத தப்பாக நினச்சிக்கிறவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்லுது, சாமி நான் டை அடிக்காமல் கடைக்கு போனால் கடைக்காரன் என்னை ஏமாற்றிடுறான் சாமி. வயசானவன்னு ஏமாற்றிடுறான் கடைக்காரன். இது எப்படி சொல்கிறது? இப்போ டை பார்த்திங்கன்னா குளிச்சால் கூட போகிறதில்ல. நான் கேகே ஒருத்தர் வந்திருந்தார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர். அப்படின்னா எனக்கு இப்போ வயசு மூத்தவர். அப்போ நாங்கள் சின்ன வயசு ரிஷிகேஷ் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே கங்கை ஓடுது, டெய்லி கங்கையில் குளிப்போம்.
அப்போ வந்த டையெல்லாம் தண்ணி நனைச்சோம்னா போயிடும். அந்த காலத்தில் வந்தது. நான் சொல்கிறேன் 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கங்கையில் தலையை நினைக்காமல் குளிச்சுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். என்ன தலையை நினைக்காமல் டெய்லி குளிக்கிறான்னு கூட வந்தவர்கிட்ட கேட்டேன். அவர் மீசையை பாருங்க, மீசை பாரு நரைச்சிருக்கு. தலையை நினச்சா அப்படி பாதுகாக்கிறார் அவர் அந்த டையை. எப்படி இருக்கு? கங்கைக்கு போய் இந்த முடியை பாதுகாக்கிறதுக்கு கங்கையில் குளிக்காமல் இருந்தால் எப்படி? எவ்வளோ மோசம். அப்போ எப்படி ஜராவை ஏற்றுக்கிற மனசு வரல, இந்த வயோதிகத்தை ஏற்றுக்கிற மனசு வரல. வயது வந்து தான் நாங்கள் எப்படி நிப்பாட்டோம், நீ ஒன்றும் பண்ணவே முடியாதுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஜரா மிருத்யுஹு அப்படிங்கிறார். கடைசியில் மிருத்யுங்கிறது மரணம். இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மரண பயம் வந்துடுது. எல்லா பயத்தை விட மரண பயம் ரொம்ப முக்கியம். பாரதியார் சொன்னார் சாகிறம்போது, காலா வாடா உன்னை எட்டி உதைக்கிறேன்னார். ஞானி எப்படி இருப்பானான்னு தெரியுமா? ஐ ஆம் ரெடி, நீ எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போ, நான் தயாராக இருக்கேன் போனோம். மரணத்தை தவிர்க்கவே முடியாது. மரணங்கிறது கட்டாயம் உண்டு. யாராவது எவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருக்கட்டும், அவதார புருஷர்கள் இன்றைக்கி இருக்காங்களா? கிருஷ்ணர் உடம்பு இருக்கா? இந்த சொன்னவர் கிருஷ்ணர் தான். அவர் உடம்பும் போயிடுச்சா இல்லையா? 125 வயசு வரைக்கும் இருந்தாராம் கிருஷ்ணர். அந்த காலத்தில் 100 வயசுக்கு மேலே சாதாரணமாக இருப்பாங்க. 125 வயசில் அவரை கூப்பிடும்போது என்ன சொல்கிறாரு? அதுவும் ஒரு வில்லு ஒரு அம்பை வச்சு ஒருத்தன் கொள்கிறான் காலில் அடித்து கிருஷ்ணரை. ராமர் சரை நதியில் அப்படியே உள்ளே போனாராம் சொல்லுவாங்க இப்படி. அப்போ அவதார புருஷர்களுடைய உடம்பும் கூட போய்த்தானே இருக்கு. சரி, வால்மீகி இருந்தார், விஸ்வாமித்திரர் இருந்தார், வியாசர் இருந்தார், எல்லாம் தபஸ்விகள் தான். உடம்பு இருக்கா? உடம்பு வயசாகவும் செய்யும், மரணத்தை ரெண்டையும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். இளம் வயசு வரைக்கும் அப்படியே வரணும் நல்ல இளமை இருக்குன்னு நினைக்கிறோம். தேய ஆரம்பிக்கும், அக்செப்ட் பண்ண மனசு வரல. இப்படி இதையும் வென்றவன். இதை அப்படித்தான் இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அப்போ என்ன? பசி தாகம் சோகம் மோகம். பசி தாகம் உடம்புக்கு, சோகம் மோகம் மனசு புத்திக்கு. இதுவும் நம்மளுடைய புத்தியில் இருக்க வேண்டிய இந்த ஜரா மிருத்யுஹு அப்படிங்கிறார். ஜரா மிருத்யுங்கிறது அன்னமய கோஷத்தில் வருகின்ற சம்சாரம், ஸ்தூல உடம்புல வர்ற சம்சாரம். இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அன்னமய, நம்ம 5 கோஷம் இருக்குது உடம்புல. அன்னமய இந்த உடம்புனால் வந்தது. உடம்பு உணவுனால் உணவாக போகிறதுக்கு பேர் அன்னமய கோஷம்னு பேர். இந்த உடம்பு எதுலேருந்து வந்துச்சு? உணவுனால் வந்துச்சு. கடைசியில் என்ன ஆகணும்? உணவாக மாறணும். ஒன்று தண்ணியில் போய் மீனுக்கு உணவாகிட்டு, மண்ணில் போய் கரையானுக்கு உணவு, நெருப்பாகி சாம்பலாகி தாவரங்களுக்கு உணவாகணும். உணவுலேருந்து தோன்றி உணவில் வளர்ந்து உணர்வில் மறைவது அன்னமய கோஷம். அதில் முதல்ல அந்த தோஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜரா மிருத்தி இப்படித்தான் வரும்னு தெரிஞ்சுக்கிறணும். பிறகு பசி தாகம்ங்கிறது பிராணமய கோஷம் நம்மளுக்கு இருக்குது. அது பிராணன், பஞ்ச பிராணன் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் பசியை கொடுக்கும். பிராணன் சரியாட்டி பசி வராது, தாகம் வராது. பிறகு அதில் வரக்கூடிய துக்கத்தையும் தாங்கி கொள்ள வேண்டும். சோகம்ங்கிறது மனோமயம், மோகம்ங்கிறது விஞ்ஞானமய கோஷம் சொல்லுவாங்க. இதிலிருந்து வரக்கூடிய துயரங்களிலிருந்து விடுபட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகியவன், தாக்கப்படாதவன். இந்த 6லிருந்தும் கடந்து செல்வது தான் மோட்சம்னு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீ கடந்து போயிட்டேன்னு சொன்னால் உனக்கு மோட்சம் நிச்சயம். வயோதிகத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி வந்தால் அந்த புத்தி கடவுள் கொடுத்த கிஃப்டாக. அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ஏற்றுக்கொள்ளேன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு சாபம் மாதிரி ஆயிரும். அதனால் அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் பாதிக்கப்படாதவன் சித ஷட்குணக. அடுத்து 23 அமானி. இதில் 2 இருக்குது. ஒன்று அமானி, மற்றவர்களிடமிருந்து மதிப்பை எதிர்பார்க்காதவன். அடுத்த ஒரு பண்பு மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுப்பவன். நாம் மதிப்புக்கு, அதுக்காக மற்றவர்களிடம் மதிப்பை எதிர்பார்க்காதவன்னா நம்ம அதுக்காக மதிப்புக்குரிய நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம்ல. நாம் மதிப்புக்குரியவனாகத்தே நடக்கணும். ஆனால் அந்த மதிப்பை அவன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நாம் அந்த மதிப்புக்குண்டிய அந்தஸ்தில் இருக்கணும். ஆனால் அவங்க கட்டாயம் அந்த மதிப்பை அது அவனுக்கு புரியணுமே, நம்மளுடைய உயர்வு அவனுக்கு புரியணுமே. அப்படி எதிர்பார்ப்பாவன்னு சொல்கிறார். அதுக்காக மதிப்புக்குரியதாக நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. மதிப்புக்குரியதாக நான் நடக்கணும். அவன் மதிக்கிறேன் மதிக்கலை, நான் நல்ல நிலையில் மதிக்கிற நிலையிலே நான் நடப்பேன். ஆனால் அவன் மதிக்கிறது நம்ம கையில் இல்லை. அப்போ எதிர்பார்த்தோன்னு துக்கம் வந்துடும் நம்மளுக்கு. எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார்.
மற்றவர்கள் மதிக்கும்படி நாம் நடந்து கொள்வது தெய்வீக குணம். நாம் மற்றவர் மதிக்கிறது மாதிரி நடந்துக்கிறணும், அது தெய்வீக குணம்தான். ஆனால் அவன் கட்டாயம் மதிச்சுட்டே ஆகணும்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நல்ல குணத்திலே ஒரு கெட்ட குணம் அது. நான் தானம் பண்ணுறேன், நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன், என்னை அவன் மதிக்க மாட்டேங்கிறானே, நல்ல குணத்திலே இது ஒரு கெட்ட குணம். ஏன் ஓன் நல்ல குணம் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சேன்னா தெரிஞ்சு அவன் புரிஞ்சுக்கிட்டாங்கிறத எப்படி சொல்ல முடியுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் நல்லது செய்யக்கூடாது. நாம் மதிக்கணுங்கிறத நம்ம நல்லது செய்யணும். அவன் மதிக்கிறான் மதிக்கலை, அது நம்ம கையில் இல்லை. நீ எதிர்பார்த்தேன்னா துக்கம் வந்துடும். அப்படி எதிர்பார்க்காமல் நல்லது எவன் செய்கிறானோ, எவன் நல்லவனாக நடந்துக்கிறானோ, அது நல்ல பண்புங்கிறார். இந்த 30 பண்புகள் அது ஒரு பண்பு சொல்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், நாம் எவ்வளவுதே நல்லவனாக நடந்தாலும் சரி, உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நம்ம குணத்தை புரிஞ்சுக்கிற சக்தி அவனுக்கு இருக்கணும்ல. ஒரு நல்லவனை புரிஞ்சுக்கிறணும்னா அவன் கொஞ்சமாவது நல்லவனாக இருக்கணும். ஒரு உயர்ந்த குணத்தை ஒரு ஞானியை யாரால் புரிஞ்சுக்கிற முடியும் தெரியுமா? பொதுவாக அவர் தான் புரிஞ்சுக்கிற முடியும். அடுத்து கொஞ்சம் ஞானம் இருக்கவர் புரிஞ்சுக்கிற முடியும். இல்லாட்டி அந்த ஞானியே புரிஞ்சுக்கிற முடியாது. அதனால தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சித்து வேலை செய்கிறவங்களாம் ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சித்து வேலை செய்கிறவங்களெல்லாம் ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தை சொல்கிறவரை தான் ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சித்தி, அது ஆண்டவருடைய ஏதோ ஒரு அளப்பரிய ஆற்றல் ஒன்று அவங்களுக்கு தனியாக வந்திருக்கு. ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ புரிஞ்சுக்கிறாதவங்க எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? நீ நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் மதிப்பு எதிர்பார்க்கலாம், புரிஞ்சுக்கிறாத இன்னொன்று வந்தால் பொறாமை வர வந்து நான் எப்படி மதிப்பான்? புரிஞ்சுக்கிட்டா கூட சில பேர் அவனுக்கு பொறாமை வந்துருச்சுன்னு வச்சுக்க நம்மளை மதிப்பானா? மதிக்கவும் மாட்டான். அதனால் நீ மதிக்கிற மாதிரி நடந்துக்க, ஆனால் அதை எதிர்பார்க்காதேங்கிறார். இப்போ இது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ கீத புஸ்தகம் இருக்குது, வீட்டில் வச்சுருக்கோம், புரியுதுங்களா? இப்போ நம்மெல்லாம் படிக்கிறோம், இங்கே வர்றோம், கீத புஸ்தகம் இருக்குது, உபனிஷத் புஸ்தகம் இருக்குது. என்ன ஒன்று பார்த்த உடனே தொட்டு கும்பிட்டுக்கிறோம். புஸ்தகத்தே கீழே விழுந்து காலில் பட்டுச்சுன்னா தொட்டு கும்பிடுவோம். பொதுவாக கீத புஸ்தகமாக இருந்தால் என்ன பண்ணுவான்? தொட்டு கும்பிடுவோம். அது என்னன்னே தெரியாதவன் அதை மதிப்பானா? என்னமோ புஸ்தகம் தூக்கி போட்டுவான். இல்லாட்டி என்ன பண்ணுவான்? ஏதாவது பிக்சர் படிக்கிற கூட கிழிச்சு கொடுத்தாலும் கொடுப்பான். அதாவது நம்ம நாட்டில் அந்நியர் படையெடுத்து வரும்பொழுது, முகலாயர் படையெடுப்பில் எல்லாம் எரிச்சாங்க, நம்மளுடைய புஸ்தகங்கள்லாம் எரிச்சாங்க. ஏன்னா அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியலை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பெரிய லைப்ரரி இருந்தான். 10,000 பேர் விடுதியில் தங்கிற விடுதி ஹாஸ்டலில் தங்குற அளவுக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம். ஹாஸ்டலே 10,000 பேர். அப்போ டேஸ்காலர் எவ்வளோ பேர் இருப்பான்? நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கே 2 லைப்ரரி இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லைப்ரரியை இது என்ன அப்படின்னு நம்ம இந்த குரானில் இருக்க புஸ்தகமானு கேட்ட விஷயம், அது இல்லை இது வேறு அப்படின்ட்டு இருக்கார். சொன்ன உடனே நெருப்பு வைட்டான், ஃபுல்லாக எரிஞ்சு போச்சான். இன்னொரு பெரிய பிரம்மாண்ட லைப்ரரி இருந்திருக்கு. இவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அதில் இருக்கிறதே இதில் இருக்குன்னு இருக்காப்புல, அதே அதில் இருக்கல இதில் இருக்கு, இது எரிச்சுட்டான். இன்றைக்கி நம்ம நாட்டில் சில பேர் இருக்காங்க, சொல்லியிருக்காங்க, சாமி சொல்வார், எல்லா புத்தி வேதத்தை பூரா எரிச்சிட்டு ஒரு புக்கு கூட வேணாம், நான் மனப்படம் அப்படியே சொல்லுவேங்கிறார். அதனால தான் சுருதி பார்த்திங்கன்னா படிக்கிறதில்ல, கேட்டுதான் மனப்பாடம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வேதம் வியாசர் 4 வேதத்தை காப்பாற்றுறதுக்காக 4 பிரிவாக பிரித்தார். ரிக்வேதி, யஜுர்வேதி, அவர் எதுக்கு பிரித்தார்னா, 4ஐயும் ஒருத்தனால கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில பேரால் அது முடியும். நீ ரிக்வேதத்தை காப்பாற்று, நீ மனப்பாடமாக சொல்ல முடியும். நீங்கள் எழுதி வச்சா கூட உச்சரிப்பு சரியாக சொல்ல முடியாது. அப்படி 4 வேதத்தை பிரித்து இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்க அத்தனை நூலையும் எரித்தாலும் ராமாயண மகாபாரத சுலோகத்தை சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. சம்ஸ்கிருத சுலோகத்தை சொல்கிறதுக்கு 1,00,000 சுலோகம் மகாபாரத சொல்ல ஆள் இருக்கு. அந்தளவுக்கு இருக்குது. அப்போ அது மதிப்பு தெரியலைன்னு எரிக்க தானே செய்வான். மதிப்பு தெரியலைன்னு நம்மளை எப்படி மதிப்பான்? நாம் உயர்வாக இருக்கலாம், நம்மளை மதிப்பு தெரியும். அதனால் என்ன பண்ணுறார், நீ மதிப்புக்குரியவனாக நடந்து கொள்ள வேண்டும். நீ மற்றவரிடம் அந்த மதிப்பை எதிர்பார்க்காமல் இருந்தால் அது உயர்ந்த குணம்ங்கிறார். புரியுதா? பிறகு அடுத்து அப்படியே அதுக்கு அடுத்தது, சரி என்னை யார் மதிக்கலை, நான் எதுக்கு மற்றவங்களை மதிக்கணும்? அப்படி போயிடாத, நீ மற்றவர்களை மதிக்க வேண்டும். அடுத்த பண்பு சொல்கிறார், மானத்தக அப்படிங்கிறார். அமானியன்னா மற்றவர்கிட்ட மதிப்பை எதிர்பார்க்கக்கூடாது. மானத்தகன நீ மற்றவர்களை மதிக்க வேண்டும். அவன் மதிக்கலை, நான் ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற புத்தி வச்சிடாதேங்கிறார். உடனே என்ன சொல்லிட்டாரு, மற்றவர்களை மதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது ஒரு பண்பு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா
ஒரு நல்ல ஒரு பண்பு யார்கிட்ட இருந்தால் மதிப்பாங்க. இதுக்கு உதாரணம் ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கர் வந்து மனிஷா பஞ்சாயத்து அதானே, மனிஷா பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறாரு, புலையன் வர்றான். புலையன் வரும் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி திருப்பி சொல்லணும் போலவே இருக்குது. அதெல்லாம் புலையன் வர்றான். இவர் வரும்போது தூரப்போன்னு சொல்கிறாங்க. யாரை? புலையனை. அவன் என்ன பண்ணுறான், அந்த சினிமாவிலே எனக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்து நாகார்ஜுன் நடிச்சு நான் பார்த்தேன் இந்த சீனை. சாமியோ அப்படிமா, யாரை தூரப்போ சொல்கிறேன் அப்படிமா, பஞ்சபூதத்தை தூரப்போற சொல்கிறியா, ஆத்மாவை தூரப்போற சொல்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தத்துவமாக சொன்ன உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவார். ஆதிசங்கரர் புலையன் காலில் விழுவார். இந்த தத்துவத்தை யார் புரிந்து இருந்தாலும் அவன் எனக்கு குருன்னு சொல்லி இவர் 5 சுலோகம் பண்ணி அவனை புகழ்ந்து நமஸ்காரம் பண்ணுறார். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம என்ன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆதிசங்கரர் அப்படி அவன் தத்துவத்தை புரிஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தட்ட ஒரு மதிப்பு உயர்ந்த ஒரு பண்பு இருந்தால் நீ அந்த பண்புக்காக அவரை மதிச்சா அந்த பண்பு உனக்கு கொஞ்சம் வருங்கிறாங்க. இந்த பலன் அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா பண்பை கொடு. ஒரு அரசியல் தலைவரை கூட ஏன் மதிக்கிறான், அவர்கிட்ட ஏதோ ஒன்று பார்க்குறான். ஒரு நடிகரை ஏன் மதிக்கிறான், பொய்யா ஒன்றை பார்க்குறான், சினிமாவில் பார்க்குறான். அவர் ஒரே அடியில் 100 பேரை வீழ்த்துறாரு, அந்த வீரன் இருக்குன்னு பார்த்து மதிக்கிறான். உண்மையிலே கிடையாது. ரசிகர்கள்லாம் அப்படி தானே. ரஜினி வந்து பைப்பை பிடிச்சி அடிக்கிறாரு, பிடிங்கி ஒரு நேரம் பிடுங்க முடியுமா, மல்யுத்த வீரம் கூட பிடுங்க முடியாது. ரசிக்கிறான் அதை. அப்போ அந்த அது சினிமாவில் இருக்க வீரத்தை பார்த்து கூட அந்த வீரத்துக்காக மதிப்பு கொடுக்குறான். அது மாதிரி நானும் ஆகணும்னு நினைக்கிறான். சினிமாவில் ஒருத்தர் தானம் பண்ணுவார், நல்லவனாக வாழ்வார், அது மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான். நல்ல பண்புக்காக நல்லதுக்காக நீ மதிப்பு கொடுத்தே ஆகணும். சரி, ஒரு நல்ல பண்பு இல்லைன்னு அதுக்காக அவமதிக்காத அவனை அவமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கடவுள் பார்த்துக்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மதிப்பு எதிர்பார்க்கக்கூடாது, இன்னும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தேசபக்தி உள்ள ஒருத்தருக்கு மதிப்பு கொடுத்தா நம்மளுக்கும் தேசபக்தி வரும். தானம் பண்ணுறவருக்கு மதிப்பு கொடுத்தா நம்மளுக்கு தான புத்தி வரும் அப்படிங்கிறாங்க. அந்த பண்புக்காக நாம் செய்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த காவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சன்னியாசி அவன் எப்படி இருந்தாலும் சரி, நான் அவருக்கு இல்லை அந்த காவிக்கு மரியாதை பண்ணுறேம்பாங்க. சில அப்படி பார்த்துருக்கேன். ஏன் இவர் எடுத்துக்கங்க, நம்ம அரசர் வந்து இது பண்ணார், இல்லை அரசர் வந்து கொள்றான்ல ஒரு அடியார், பேர் வர மாட்டேன், மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார்னால் எதிர்நாட்டு அரசன் வந்து காவி ட்ரெஸ்ஸில் வந்து கொண்டு போடுறான். இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவனு மெய்காப்பெல்லாம் அவரை கொல்ல போகிறான். அவர் சிவனடியார் வேஷத்தில் இருக்கார். அப்போ சிவன் தான் அவர் கொண்டு போய் நம்ம நாட்டு எல்லையில் விட்டுருங்கிறார். அப்போ அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. அவர் சிவனடியார் வேஷத்தில் இருக்கிறாரு. அந்த அவருக்கு அதுக்கு இவர் மதிப்பு கொடுக்குறாரு. உயிர்ப்பு இவரை கொன்னுட்டான். அப்போ எப்படி கொடுக்குறாரு, அப்போ நீ மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், ஆனால் மற்றவர்களிடம் மதிப்பை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறார். அதாவது யார்கிட்டையாவது சில பேருக்கு பணம் இருந்தால் மதிப்பு கொடுப்பான். பணமும் ஒரு பொருள் தான், அது ஒரு ஐஸ்வர்யம் தான். அவர் செல்வம் சம்பாரிச்சிருக்காரு, அதுக்காக ஒரு மதிப்பு கொடுக்கும். அறிவு இருந்தால் அறிவுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஒரு வித்வானாக இருந்தால் வித்வானுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஒரு இசைஞானியாக இருந்தால் இசைக்கு மதிப்பு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பண்புகள் நம்மளுக்கும் கொஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க. பிறகு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மரியாதை கொடுக்கறதுனால ஒரு பெரிய குணம் நம்மளுக்கு வருமா, பணிவு வருமா. நீ மற்றவரை மதிக்க ஆரம்பித்தா பணிவு வருது. கட்டாயம் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாகன்னு கீதையில் 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஒரு பணிவு இல்லைன்னு சொன்னால் நீ முதல்ல வேதாந்த விஷயத்துக்கு வரவே முடியாது. மற்றதில் கூட இருந்துடலாம், ஆன்மீக வேதாந்த விஷயத்தில் பணிவு இல்லைன்னு சொன்னால் வரவே முடியாது. நீ மற்றவங்களை மதிக்கணும்னா நீ பணிஞ்சால் தானே மதிக்க முடியும். பணிவு இல்லாட்டி எப்படி மதிக்க முடியும் அப்படிங்கிறார். அதனால் இந்த பணிவு வந்து மிக மிக முக்கியம். அதற்காக நீ மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள். ஒருத்தன் எது இருந்தாலும் கூட இல்லாட்டாலும் கூட மேலே வந்துடுவான். பணிவு இல்லாட்டி மேலே வர முடியாதும்பாங்க. ஒரு பணிவுங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. அப்படி பணிவு இல்லைன்னா அவனுக்கு அறிவே போயிடுங்கிறாங்க. இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கான் ஒருத்தன், இல்லறவாசி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி, 4 ஆசிரமம் இருக்குது. ஒரு ஆசிரமத்தில் ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க பிரம்மச்சரி உயர்ந்த ஸ்தானம். இவன் என்ன பண்ணணும், அவங்கள மதிக்கணும், அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கிறணும். இல்லறவாசி என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தன் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்கல்ல அவங்கள மதிக்கணும். அவர் வேலை பார்க்கறதே மதிக்கிறது, ரிட்டையர் ஆகணும்னு தூக்கி போட்டுறது அவரை.
அதுக்கு வானப்பிரஸ்தன் இல்லறத்தன் மதிக்கணும். 3 பேரும் வெளியே போன சன்னியாசியை மதிக்கணும். இப்படி இந்த இதுலேயும் கூட சொல்லுவாங்க. இப்படி மதிக்க கற்றுக்கொள்வது மிகப்பெரிய பண்பு அப்படிங்கிறார். அதனால் 23வது பண்பு மற்றவரிடமிருந்து மதிப்பை எதிர்பார்க்காதது. இதன் பலன் என்னென்னா, மற்றவர்கள் அவமதித்தாலும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் துக்கம் வராது. 2வது, மற்றவர்களுக்கு நான் மதிப்பை கொடுக்க வேண்டும். இதன் பலன் என்னென்னா, எதற்காக மதிப்பை கொடுத்தோமோ, எந்த பண்புக்காக மதிப்பை கொடுத்தோமோ அந்த பண்பு நம்மளுக்கு கொஞ்சம் வரும். பிறகு நம்மளுக்கு நல்ல தகுதி வரும், பணிவு வரும். இந்த 2 பண்பினால் மற்றவரிடம் மதிப்பை எதிர்பார்க்காமல் இருப்பது, மற்றவர்களுக்கு மதிப்பை கொடுப்பது. 25வது பண்பு கல்பக ஃபிட், தகுதி உடையவன் அல்லது எல்லாவற்றையும் சாதிப்பவன்கிறார். இங்கே எப்படின்னா, ஒவ்வொன்றுக்கு ஒரு தகுதி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ராஜசூய பெருவேள்வி நடத்தணும்னு சொன்னால் ராஜாவுக்கு தான் தகுதி இருக்குது, வேற ஆள் தகுதி கிடையாது. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும்னா புத்திரம் இல்லாதவங்க தகுதி இருக்குது. அது மாதிரி வேதாந்தத்துக்கு தகுதி என்னென்னா சாதன சதுஷ்டே சம்பன்னம் பாங்க. 4 விதமான தகுதிகள் சொல்லியிருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கு போனால் அது தகுதி வேணும். பிஎஸ்சி படிக்கணும்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கணும், நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். இருக்கா இல்லையா? அவனுக்கு ஒரு தகுதி சொல்கிறோமா இல்லையா? இப்படி எல்லா விஷயத்திலும் தகுதி உடையவன் அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவன். இங்கே வேதாந்தத்துக்கு முதல்ல சொல்கிறார் தகுதி உடையவன். பிறகு இன்னொரு விஷயம் இங்கே சொல்கிறாங்க, வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதி, சாதன சஷ்டி சம்பத்து, அதெல்லாம் கிளாஸ் நிறையா கேட்டவங்களுக்கு தான் புரியும். விவேக வைராக்கிய சமதமாதி முமுட்சுத்துவம் அப்படிங்கிறலாம் பார்த்துருக்கோம். இங்கே என்னென்னா குட் டீச்சருங்கிறார். அதாவது புரிய வைக்கிறதுல தகுதி உடையவனா, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுல தகுதி உடையவன் இங்கே விளக்கம் சொல்கிறாங்க. புரிந்து கொள்வது சுலபம், புரிய வைப்பது மிக மிக கடினம். அப்படி அதுக்கு தகுதி உடையவன்கிறார். ஏன்னா இங்கே சத்குணவாசிகள்னு சொல்கிறார். இங்கே சத்குணம்னா பொதுவான தகுதியை சொல்லலை. ஏன்னா ஒரு சாதனை, ஒரு வேதத்தில் ஹோமம் பண்ணுறதுக்கு தகுதி உடையவன்னா ராஜசூய பள்ளி உடையவன் இந்த குணத்துக்கு வராது. அதே மாதிரி புத்திரகாமேஷ்டி யாகம்பா அதுக்குண்டான தகுதி இங்கே வராது. சாதனை சதுஷ்டே சம்பத்தி அப்போ தான் உள்ளே நுழைஞ்சு பண்பை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வராது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சத்குணகங்கிற இந்த விஷயத்தில் கல்பக ஃபிட் பர்சன் சொன்னால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவன்கிறார். அதுக்கு தகுதி உடையவன்கிறார். விவேகானந்தருக்கு ஒரு உதாரணம் சொல்வார். நீ சூசைட் பண்ணிக்கிறன்னு வச்சுக்க, ஒரு குண்டு வச்சு போதுங்கிறார். நீ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குண்டிச்சு போதுமா இல்லையா? அடுத்தால கொல்லணும்னா பெரிய ஆயுதம் வேணும். நீ புரிஞ்சுக்கிறது ஈஸியாக கூட புரிஞ்சுக்கிற முடியும், அடுத்தவங்களை புரிய வைக்கிற தகுதிங்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கா இல்லையா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கலாம், தூங்கவும் வைக்கலாம்ல, நல்லா தூங்க வைக்கலாம். கிளாஸில் நிறையா பேர் இங்கே வந்து தூங்குறதுக்கு, சில பேர் வந்து மற்ற விஷயம் பேசினா தூக்கம் வராது, வேதாந்தம் பேசினா தூக்கம் வந்துடும். நானே தூங்கியிருக்கேன், சங்கடப்படாதீங்க. அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் 28 29 வயசில் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். இந்த மற்ற விஷயமெல்லாம் சொல்லி ஜோக்கடிச்சானா சிரிப்போம். ஆத்மா அழியாது, கடவுள் எங்கும் நிறைந்தவர், அதனுடைய தத்துவம்னு ஆரம்பித்தா நல்லா தூக்கம் வந்துடும். என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருக்குது. அப்போ புரிகிறது மாதிரி சொல்லக்கூடியது ஒரு தகுதிங்கிறார். அது புரிகிறதுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மை இருந்தால் போதும். ஊசி மாதிரி புரிய வைப்பதற்கு ரொம்பையும் ஆராய்ச்சி பண்ணணும், ரொம்பையும் புத்தி கூர்மை வேண்டும். ஏன்னா எப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி விடுவீங்க, அவர் புரிஞ்சுக்கிடுவார். இந்த விஷயத்தை போய் அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி விடுவீங்க. இவன் நல்லா புரிஞ்சுக்கிடுவான். ஏன்னா இப்போ விஷயம் புரியுதா, புரிஞ்சு இதை தானே சொல்லியிருக்கீங்கன்றான். அங்கே போய் அவனுக்கு சொல்ல தெரியாது, அங்கே போய் அவர் புரிகிறது மாதிரி சொல்ல தெரியாது. இதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது என்ன சொன்னால், ஒரு புஸ்தகம் சாமி எழுதியிருக்கார், வாய்மைன்னு சொல்லி. வாய்மைன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் உள்ளே படித்து பார்க்கல, மேலே வாய்மைன்னு இருக்குது, கீழே சாமி பேர் போட்டிருக்கு. சாமி இதில் வந்து நீங்கள் லிப்டிக்கை பற்றி எழுதியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த புஸ்தகத்துக்குள்ளே
இப்போ கண்ணுக்கு போடுறது கண்மை, வாய்க்கு போடுறது வாய்மை. அதை பற்றி எழுதியிருக்கீங்களான்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? எப்படியெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்காருங்க. பேர் சாமி பேர் போட்டிருக்கு, அதை பற்றி எழுதுவாரானா யோசிக்க வேணாமா? உள்ளே படிக்க வேணாம். பாருங்கள், அப்படி தப்பாக நிறையா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன, எப்படி அவர் தப்பாக புரியலாம்ங்கிற யோசிச்சுக்கிட்டு தெளிவாக கன்வே பண்ணணும் விஷயத்தை. அந்த சக்தி இருக்குமா சத்புருஷர்களுக்கு அப்படிங்கிறார். நிறைய பாருங்கள், சாஸ்திரம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஞானத்தில் நிஷ்டையாக இருப்பாங்க. ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டன்னு சொல்லுவாங்க. கேட்டு புரிஞ்சு நிஷ்டை, ஆனால் சொல்ல தெரியாது. அதை வெளியே சொல்ல தெரியாது. அந்த ஒரு சக்தியும் இருக்க வேண்டும். எப்போ சொல்லணும், யாருக்கு சொல்லணும், எதை சொல்லணும்னு இருக்கு. குழந்தைக்கு போயிட்டு எல்லாம் மித்தியான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா ஒருத்தன் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், நல்லா சமுதாய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் மித்தியான்னு அவன்கிட்ட போய் சொன்னா பிரயோஜனம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கேயெல்லாம் எங்கே யார்கிட்ட எப்போ பேசணுமோ அப்போத்தான் பேசணும். அதாவது எனக்கு ஒரு அனுபவம். நான் தியாகராஜா காலேஜில் டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சுபா அண்ணாமலைன்னு சொல்லி காலேஜ் பிரின்ஸிபால் இருந்தவர், எல்லோரும் தெரியும். அந்த இது கூட எழுதியிருக்காரு, கைவலி எந்த புக்கில் திருமந்திரத்துக்கு வழக்கு எழுதியிருக்கார், பெருசாக 3 வால்யூம் போட்டிருக்காரு. அவர் பிஜிக்கு தமிழ், அவர் பிரின்ஸிபாலாக இருந்தார், பிஜிக்கு தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தார். எனக்கு ஒரு நாள் எங்களுக்கு தமிழில் ஒரு டெக்ஸ்ட் எடுத்தார். ஒரு பையன் கூட தூங்கலை. அவர் கவனத்தில் ஈர்த்துட்டு அந்த டெக்ஸ்ட் பொதுவாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாமில் வந்திருக்கு, எல்லோரும் எழுதிட்டு வந்துட்டான். அந்த கிளாஸ் எடுத்ததே பதிகிற மாதிரி எடுத்துக்கிட்டார். எப்படி பாருங்கள், அது எப்படிப்பட்ட டீச்சிங் பாருங்கள். அது இப்படி உயர்ந்த அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். குழந்தைங்களுக்கே புரிகிறது மாதிரி சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை மெசேஜை கன்வே பண்ணோம்னா எப்படி சொன்னால், எந்த விஷயத்தில் சொன்னால் புரியும்னு சொல்லி. இதில் கூட ஒரு சாமியுடைய ஒரு இது கொட்டேஷன் இருந்துச்சு. அவர் சொல்வார், ஒருத்தருக்கு விஷயம் உள்ளே போகணும்னா அவர் தப்பை சுட்டி காட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டணும்னா, நீங்கள் இப்படி தப்பு பண்ணாதேன்னு சொன்னால் அது மனசு காதுக்குள்ளே போகாது. ஏதாவது நல்லது, குழந்தை கூட வச்சுக்கோங்க, ஏதாவது நல்லது பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நல்லது பண்ணையே, ஏன்ப்பா இதை மட்டும் இப்படி பண்ணேன்னு கேளுங்க, உள்ளே போகும். அந்த கன்வே பண்ணுறது. ஒருத்தர் நல்லதை சொல்லி பிறகு அவர் தவறை சுட்டி காட்டினா அந்த விஷயம் உள்ளே போகும். இப்படி அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய சக்தி ஃபிட் பர்சன் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது எப்படின்னா, நம்ம இந்த பொருள் எடுத்து கொடுக்குறது ஈஸி, இந்தப்பா வச்சுக்கன்ட்டு. நாம் என்ன பண்ணுறோம்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவை அவன் புத்திக்குள்ளே செலுத்த வேண்டியிருக்கு. இருக்கா இல்லையா? இது மனசுக்குள்ளே இருக்க அறிவு. இந்த அறிவை கொண்டு போய் அவருடைய புத்திக்குள்ளே செலுத்துன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஃபிட் பர்சனாக இருப்பான். வாய் வழியாகத்தான் சொல்லணும். அந்த வாய் வழியாக சொல்லக்கூடிய விஷயம் புரியும்படி இருக்க வேண்டும். நம்ம ஒன்று புரிஞ்சுட்டு பேசுவோம், இன்னொருத்தர் தேவையில்லாமல் ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்ட, உண்மையிலே நடந்தது. ஒரு பெரிய மனிதர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நியாயமானவர், தர்மமாக நடக்கிறவர், புரியுதுங்களா? ஒருத்தர் ரொம்ப அக்குறம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு வாப்பா, புத்தி சொல்லி அனுப்பலாம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்காக அவர் என்ன பண்ணி அவனை கொண்டு வாட்டார். கூப்பிட்டு வான்னு சொல்கிறது கொண்டு வான்ட்டார். ஆளை கொண்டுட்டு வந்துட்டாங்க. நடந்தது. அந்த சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இவர் சொன்னால் செஞ்சிருவான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, தர்மமாக நடக்கிறாரு, அதர்மத்தை கண்டிச்சுக்கிட்டு இருக்கவர். அவன் சரியில்லை, அவனை கொலை பண்ணிட்டு வர சொல்லிட்டார், உலகம் பண்ணிட்டான். எப்படி இருக்கு பாருங்க. இப்படி நிறைய உண்டு. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர்லாம் சொல்கிறது உண்டு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நடந்துச்சான். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. இவன் செத்தாத்தான் இப்போ ஊர் நிம்மதியாக இருக்கும்னாரான். அவன் செத்தாத்தான் நிம்மதி, அப்போ நான் கொண்டுருவோன்னு. இது நான் கேள்விப்பட்ட விஷயம். இப்படியெல்லாம் ஊரில் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது விஷயத்தை தெளிவாக சொல்ல முடிவதில்லை. 26 மைத்ரக, இது எல்லோரும் ஏற்கனவே இருக்கிறது தான். நம்ம பரோபகாரகன்னு பார்த்துருக்கோம். இங்கே எல்லா மனிதர்களிடமும் எல்லா ஜீவராசிகளிடமும் நட்புணர்வுடன் இருப்பவன். இந்த 26வது பண்பை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.